இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நயீன் நகரத்திற்கு செல்லுகிறார். அந்த தெருவிலே இறந்த ஒரு இளைஞனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த இளைஞனுடைய தாய் விதவை பெண் அழுது கொண்டு வர அதை கண்ட இயேசு அவர் மேல் இரக்கப்பட்டு பரிவு கொண்டு அவரை அழாதே என்று சொல்லி அமைதிப்படுத்துகிறார். அந்த பாடையை தொட்டு, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்ற ஒரு வார்த்தையில் அந்த இளைஞனை உயிருக்கு கொண்டு வருகிறார். மக்கள் எல்லாரும் ஆண்டவரை புகழுகிறார்கள். 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? 7வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி. கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன என்றால், கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். எபிரேயர் 1:1 நாம் பார்க்கிறோம், பற்பல முறைகளிலும் பல்வேறு வகைகளிலும் கடவுள் பேசினார். இப்பொழுது இயேசுவின் வழியாக, அவருடைய சொந்த மகன் வழியாக பேசுகிறார். மார்க் நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 6வது வார்த்தையிலே நாம் காண்பது, அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் வளர்ந்த ஊராகிய நசரேத்தூருக்கு சென்று இப்படி நிகழ்வதை அவர் கண்டு வியப்புற்றார். நம்பிக்கையின்மை. அன்பானவர்களே, கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார். அவர் தொடுபவர்கள் எல்லாம், அவரால் தொடப்படுகிறவர்கள் எல்லாம் உயிருக்கு வருகிறார்கள், வாழ்வை பெறுகிறார்கள். உதாரணமாக நாம் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கலாம். 4வது அதிகாரம், அதிலே 40வது வார்த்தை, ஒவ்வொருவர் மேலும் அவர் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். இயேசு தொட வேண்டும். அதற்கு என்ன செய்தார்கள்? நோயாளிகளை எல்லாம், பேய் பிடித்தவர்களை எல்லாம், பைத்தியக்காரர்களை எல்லாம் இயேசுவிடம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும். தேடி வந்த கடவுளை நாம் சென்று சந்திக்க வேண்டும். சந்தித்தால் வாழ்வு உண்டு. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, உம்மை சந்திக்காமலேயே நாங்கள் உம்முடைய வல்லமை அனுபவிக்க முடியும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அதனால்தான் எங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் எங்களை மூழ்கடிக்கின்றன, மனத்தளர்வுகள் எங்களில் உருவாகுகின்றன. எங்களை தேடி வந்த தெய்வமாகிய உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசுவை நாங்கள் அணுகி சென்று, அவர் அருகிலே சென்று, ஆண்டவரே எங்களை தொடும், ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு தாரும், ஆண்டவரே எங்களுக்குள் இறங்கி வாரும் என்று சொன்னால் அங்கே இறங்குதல் உண்டு, வாழ்வு உண்டு, மன்னிப்பு உண்டு. இதை நாங்கள் புரிந்து கொள்ள செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.